பாராளுமன்றத்துல திடீர்னு கோபத்தோட அமித்ஷா. ஜெய்சங்கர் பேசும்போது என்ன ஆச்சு? செம டென்ஷன். இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்டே இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் பத்தி விவாதம் சூடு பிடிச்சிருக்கு. மத்திய அமைச்சர்கள் விளக்கமளிக்கும் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த ட்விஸ்ட். எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இத பார்த்துட்டு அமித்ஷாவுக்கு கோபம் உச்சத்துக்கு போச்சு. ஜெய்சங்கர் என்ன சொன்னார்னா, ஆபரேஷன் சிந்தூர் நடந்தப்போ பிரதமர் மோடிக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலைன்னு சொன்னார். அதாவது ஏப்ரல் 22 இருந்து ஜூன் 17 வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் போன்ல கூட பேசிக்கலையாம். அப்போதான் எதிர்க்கட்சிகள் கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. சட்டுன்னு எழுந்த அமித்ஷா, எதிர்க்கட்சிகள் நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்ப மாட்டாங்க, ஆனா மத்த நாட்டுக்காரங்களை நம்புவாங்க. அவங்க கட்சியில வெளிநாட்டினருக்கு முக்கியத்துவம் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா அதெல்லாம் இங்க திணிக்க கூடாது. அதான் அவங்க அங்க இருக்காங்க, இன்னும் 20 வருஷத்துக்கு அங்கேயே இருப்பாங்க அப்படின்னு பாய்ச்சல் காட்டினார். ஆபரேஷன் சிந்தூர்ல அமெரிக்கா மத்தியஸ்தம் செஞ்சதா வந்த செய்தியை ஜெய்சங்கர் மறுத்துட்டாரு. பாகிஸ்தான் போர் நிறுத்தம் வேணும்னு பல நாடுகள் மூலம் இந்தியாவுக்கு தகவல் அனுப்புனதையும் தெளிவா சொன்னார். மறுபடியும் எதிர்க்கட்சிகள் இடைமறிச்சதும் அமித்ஷா, அவங்க தலைவர்கள் பேசும்போது பொறுமையா கேட்டோம், ஆனா அவங்களுக்கு உண்மையை ஏத்துக்க முடியலை. இவ்வளவு முக்கியமான விவாதத்துல வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது இடையூறு செய்யலாமான்னு ஆவேசமா கேட்டாரு. என்னங்க சொல்றீங்க? இப்படி ஒரு பரபரப்பான விவாதம் நடந்திருக்கு.